சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. நீங்க தான் வந்துட்டு மூத்த பையன், செல்வி அவர்களோட மூத்த பையன் இல்லை. மேரேஜ் நடந்தது வந்து 19ல மேரேஜ் நடந்தது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 2021ல நான் மேரேஜ் நடந்தது வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஒரு சின்ன புக்காக ரிலீஸ் பண்ணேன். டிவி சேனல் இன்டர்வியூ வந்து சசி சார் பார்த்துருக்காரு. அவர் ஃபோன் பண்ணது சசி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டேரக்டர் சசின்னு என்னால் டக்குன்னு வந்து ப்ளேஸ் பண்ண முடியல. அவர் இதை வந்து நான் படமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன், உங்ககிட்ட அந்த புக் இருந்தால் எடுத்துகிட்டு நேரில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். 45 இயர்ஸில் இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பசங்க வந்து பண்ணுறாங்க, செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய இதாக அங்கே இருந்துச்சு. அப்போ மூவியில் வந்து எல்லாமே ரியல். இது அந்த கரும்பு வெட்டுற அந்த லொகேஷன்ஸ் ஆக்சுவலான இதுதான் ஊர். கிட்டத்தட்ட இடமா இருக்கட்டும், இடம், பிளேஸ், ஸ்டோரி, வேலை எல்லாமே. செல்வி, ஏழுமலை, பாஸ்கர், விவேக், ஆல் மெயின் கேரக்டர்ஸ் ஆர் ஃப்ரம் ரியல். ரீல்ல வந்து பாஸ்கரோட ஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, நான் வந்து அதுல உங்களுக்கே நீங்க ஃப்ரெண்ட். மனோகர் அதுவும் ஃப்ரெண்ட் இருக்காரு, ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட் இருக்காரு. கிளைமேக்ஸில் ஒரு சாரீ போட்டுட்டு வருவாங்க, சுவாசிக்கு அவங்க போட்டுருவோம். அது வந்து ஆக்சுவலாக அம்மாவோட சாரீ, ஒரிஜினலாக யூஸ் பண்ணாங்க மேரேஜ் அப்போ போட்டால் அதே. வணக்கம் பாஸ்கர் ப்ரோ. வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள்? ரொம்ப சூப்பராக இருக்கேன். 100 சாமி பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வழக்கம் போல் சசி அவர்களோட அந்த ஒரு இயக்கமாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ட்ரைலர்லாம் பார்க்கும்போது கூட அந்த பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் இந்த அளவுக்கு அப்படின்றது எனக்கு சீரியஸாக எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த படமே எதை பற்றின ஒரு படம் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது. பட் பார்த்ததுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு கரு, அதை வச்சுட்டு இவ்வளோ அழகான ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த கடைசியில் அந்த ஃபோட்டோஸ்லாம் போடும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் தான் வந்துட்டு மூத்த பையன், செல்வி அவர்களோட மூத்த பையன் இல்லை? ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இது வந்து ஒரு படமாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சசி அவர்கள் எப்போ உங்கள்கிட்ட ரீச் அவுட் பண்ணார்? எனக்கு வந்து இப்போ யோசிச்சு பார்க்கும்போது எல்லாம் வந்து ரியல் லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா, நடந்திருக்கா அப்படின்ற ஒரு இதாக தான் எனக்கும் இருக்குது. இப்போ நம்ப முடியாத ஒரு இதாக தான் இருக்குது இப்போ இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே. இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 2020 மேரேஜ் நடந்தது வந்து 2019ல மேரேஜ் நடந்தது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் 2021ல நான் மேரேஜ் நடந்தது வந்து டாக்குமெண்ட் பண்ணி ஒரு சின்ன புக்காக ரிலீஸ் பண்ணேன், ரைட் டு மேரி அப்படின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷ் புக், சின்ன புக். அந்த புக்கை வந்து ஒரு சில பேர் படிச்சுட்டு ரிவ்யூ போடும்போது புக்கு கொஞ்சம் வைரலாக ஆயிடுச்சு அப்போ சோஷியல் மீடியாவில். அதனால் அந்த கான்டென்ட் ரியல் லைஃப்பில் நடந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில இன்டர்வியூஸ்லாம் எடுத்திருந்தாங்க, யூடியூப் சேனல்ஸ் இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க. நியானால கூட வந்துருக்கு. நியானால நான் வந்திருக்கேன். ஓகே. அந்த நியானா டாபிக் வந்து கிராமத்து சிங்கிள் மதர் வெர்சஸ் நகரத்து சிங்கிள் மதர்னு சொல்லிட்டு அந்த டாப்பிக்கில் அதுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஒரு டிவி சேனல் இன்டர்வியூ வந்து சசி சார் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அந்த டீம்கிட்ட கான்டாக்ட் வாங்கி எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் ஃபோன் பண்ணும்போது நான் வந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு செஷனில் இருந்தேன். நான் அவர் ஃபோன் பண்ணது சசி அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே டேரக்டர் சசின்னு என்னால் டக்குன்னு வந்து ப்ளேஸ் பண்ண முடியல, அவர் யார் அப்படின்னு இது பண்ண முடியல. அதுக்கடுத்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நான் அமைதியாக இருந்தால் அவர் மூவி நேம்ஸ் லிஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த படம்லாம் நான் லிஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் வந்து இவர் அப்படின்னு சொல்லி அவர் மூவிஸ்லாம் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்கோம், சொல்லாமலே இருந்து எல்லா படமே பார்த்துட்டு வந்திருக்கோம். அவர் இப்படி தான் பண்ணுவார், இதுதான் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருந்தது. அவர் அடுத்த நாளே நீங்கள் வந்து நீங்கள் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப இதாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, அதுக்கு முதல்ல வாழ்த்து சொல்கிறேன், ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது. இதை வந்து நான் படமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கேன், உங்ககிட்ட அந்த புக் இருந்தால் எடுத்துகிட்டு நேரில் வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அடுத்த நாளே நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. 2021ல இது வந்து 2021ல நடக்குது. ஓகே. அடுத்த நாளே நான் வந்து அவர் சென்னைக்கு அவர் ஆஃபீஸுக்கு வந்துட்டு ஓல் டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது, என்ன நடந்துச்சு எல்லாமே அவர் ஓல் டே ரெக்கார்ட் பண்ணிட்டு கேட்டுட்டு இருந்தார் எல்லாமே. அப்போவே வந்து இது எல்லாமே ஓல் டே மார்னிங் 10ல் ஆரம்பிச்சு ஈவினிங் 6 வரைக்கும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து அந்த வீக்கே வந்து நம்ம ஊருக்கு வந்து மக்களை மீட் பண்ணலாமா, சந்திச்சா நம்ம வந்து பேசினா அவங்க வந்து பேசுவாங்களா, இந்த இதை வந்து இன்னும் எப்படி பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஆல்ரெடி 2 இயர்ஸ் ஆனதால் வந்து ஊர் மக்கள் வந்து பழகிட்டாங்க இதுக்கு. ஓகே. சப்போஸ் வந்து மேரேஜ் ஆகி உடனே போயிருந்தா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கும் தெரியல. இப்போ 2 இயர்ஸ் ஆகிருந்ததால் மக்கள் வந்து ஓரளவுக்கு பழகிட்டாங்க. அதனால் வந்து அந்த வீக்கே வந்து அவர் ப்ளஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 பேரை கூப்பிட்டுட்டு வந்திருந்தார் ஊருக்கு. ஒரு நாள் பிளானு. பட் நான் ஒரு 4-5 பேர் பேசுறதுக்கு ஆல்ரெடி சொல்லி வச்சிருந்தேன், இந்த மாதிரி வராரு, உங்ககிட்ட இந்த இன்சிடென்ட் பற்றி கருத்து கேட்கணுன்ற மாதிரி வராரு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் அங்கே வந்துட்டு ஒரு நாள் பிளான் வந்து 3 days வந்து அங்கே 3 to 4 days அங்கே தங்க வேண்டியதாகிடுச்சு. நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணும்போது ஒருத்தர் ஒரு விதமாக சொல்கிறாங்க. ஒரு சில பேர் ஏற்றுக்கல, பட் ஒரு சில பேர் வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அது அவங்க வாழ்க்கை அவங்க இருக்கட்டும் அப்படின்னு. ஒரு சில பேர் ஏற்றுக்காமல் அவங்க எல்லாம் பேசுகிறாங்க. பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து அவர் இன்டர்வியூஸ் வந்து டாக்குமெண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தான் இதை வந்து கதையாக பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரு, ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்பப்போ வந்து டச்சில் இருப்போம் நாங்கள். பட் ப்ரொடியூசர் வந்து இது கதையை வந்து லவ் ஸ்டோரி எல்லாமே வேறு மாதிரி போயிட்டுருக்கோம்.
இப்போ இந்த இடத்துல வந்து பசங்க வந்து அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றதே வந்து ஒரு யாராலையும் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு இதுதான், ஒரு ரியல் லைஃப்ல ஏற்றுக்க முடியாத ஒரு ரொம்ப ஒரு ரேரான ஒரு திங்கிங்காகவும் இருக்கும். ஆமா, அது அங்கங்க நடக்குது. அது நம்ம வீட்டில் நடந்தால் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது. சரி, வெளியே நடக்கிறது அப்படியே ஒரு பார்வையாளராக இருந்துட்டு நம்ம கடந்து போகிறது வந்து வேற. பட் இவர் வந்து இந்த ஒரு லைனை வச்சுக்கிட்டு 2 hours 3 hours மூவியாக ஸ்க்ரீன் பிளே டெவலப் பண்ணி மக்களை உட்காந்து பார்க்க வைக்க முடியும், அதுலேருந்து பணம் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எந்த ப்ரொடியூசர் ஒத்துப்பாங்க அப்படின்றது இருக்குது. பட் அதனால் அவர் நான் பேசிகிட்டு இருக்கேன், டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், யாராவது கிடைப்பாங்க பார்க்கலான்ற மாதிரி அப்பப்போ சொல்லுவார். நான் இன்னும் கதை உயிரோடு தான் வச்சுட்டு நம்ம கதை உயிரோடு தான் வச்சுட்டு இருக்குன்னு சொல்லுவார். அது நடுவில் வந்து 2023 2023 நினைக்கிறேன், இன்னொரு டைரக்டர் வந்து கேட்டிருந்தார் இந்த மாதிரி நீயா நானா ஷோ பார்த்துட்டு இந்த கதையை நான் வந்து படமாக பண்ணலாமான்னு சொல்லுவார். அவர் டெபியூட்டன்ட் அவர். நான் வந்து இது மாதிரி ஆல்ரெடி சசி சார்ட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அவர் அங்கே போய் பேசியிருப்பாரோல, அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணி சசி சார் எங்கிட்ட பேசுகிறாரு, இந்த மாதிரி இந்த கதையை நான் பண்ணுவேனா பண்ண மாட்டேன்னு அப்படிலாம் தெரியல, பட் பண்ணணும்னு எனக்கு இருக்குது, இந்த கதையை நான் மக்கள் நான் போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எனக்கு இருக்குது, பட் ப்ரொடியூசர் நமக்கு இது சரியாக அமையல, இது கிடைக்கிறது எத்தனை வருஷம் ஆகுன்றதும் தெரியல, இப்போ இந்த மாதிரி வந்து கேட்குறாங்கன்னா அவங்க கிட்ட கொடுக்கணும்னாலும் நீங்கள் கொடுத்துடுங்க, பண்ணட்டும், அவங்க பண்ணுறாங்கன்னா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சசி சார் எங்கிட்ட சொல்லியிருந்தார். நான் வந்து எனக்கு வந்து இந்த ஃபீல்டை பற்றி ஒன்றுமே தெரியாது சார், நீங்கள் இது வந்து உங்கள் கதை, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அவர் அங்கே தரல, நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. நான் எத்தனை வருஷம் பிரச்சனை இல்லை, உடனே வரணும் அப்படின்லாம் எனக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி நான் வந்து இது சொல்லியிருந்தேன். ஏன்னா நடந்தது எப்போ நடந்தது, அது புக்காக பண்ணணும்னு தெரியாது, இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இன்டர்வியூ பாப்பாருன்னு தெரியாது, இப்போ இதை வந்து கதையாக படமாக பண்ணலான்னு ஒருத்தர் நினைப்பாருன்னு தெரியாது, இவ்வளோ பெரிய டேரக்டர் நினைப்பாருன்னு தெரியாது. இது எல்லாமே நடந்திருக்கும் போது பெருசாக எனக்கு இது கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது, படமாக வரணும் அதுலேருந்து மணி வரணும் அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது. அதனால் சார் எவ்வளோ நாளாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாருங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இது உங்கள் கதை, இது எங்கிட்ட இது நீங்கள் கேட்க வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 years கழிச்சு தான் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டார், ஓகே சொல்லிட்டார் நம்ம கதையை. அப்போ வரைக்கும் எனக்கு வந்து இது வந்து படம் ஆக்க முடியுமா அப்படின்னு நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. ஆக்சுவலாக அவர் வந்து அவர் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பண்ணிட்டு இருக்காருன்னா முடின்ற பதில் தான் பண்ணிட்டு இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தான். அதுக்கடுத்து லொக்கேஷன் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போய் லொக்கேஷன்ஸ் பார்த்துட்டு வந்தோம். இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. 2024 டிசம்பரில் வந்து நாங்கள் இது மாதிரி ஓகே ஆகிட்டாங்க, லொக்கேஷன்ஸ் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு நம்ம கதை நடந்த ஊர்லேயே பண்ணலாம். எந்த ஊர்? கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வளையாம்பட்டுன்னு ஒரு சின்ன கிராமம். அதுதான் உங்கள் ஊர்? அதான் ஊர், சின்ன கிராமம், ஒரு 4-5 தெருவு தான் இருக்கும், ரொம்ப பெருசாக இல்லை. அதனால தான் இந்த கதையை வந்து அவ்வளோ மக்களையும் ரீச் ஆச்சு. இப்போது சென்னையிலையோ இல்லை அது மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில் ஒரு எலிட் பீப்புள் நடந்திருக்குன்னா பெருசாக ரீச் ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி கிராமத்தில் அது ஓரளவுக்கு கூட மேபி அக்செப்ட் பண்ணிட்டு போயிருவாங்க, இன்னொன்று அது சுற்றி தெரியாது, யாராலும் தெரிஞ்சிருக்காது. ஆமாம், இது ஒரு சின்ன கிராமத்தில் வந்து எல்லாருமே சொந்தக்காரங்களாக இருப்பாங்க, 5-6 தெருவு தான் இருக்குன்னா யாரை பார்த்தாலும் மாமா மச்ச சொந்தக்காரங்களாக இருப்பாங்க. அந்த சமயத்தில் இந்த மாதிரி அம்மாவுக்கு வந்து இது இல்லை, அம்மா மாதிரி எங்கள் பெருமாவுக்கும் ஹஸ்பண்ட் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா 3-4 பேர் ஹஸ்பண்ட்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்க யாரும் இந்த மாதிரி கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க லைஃப் அவ்வளோதான். இப்போ அப்படி இருக்கிற அதுதான் சமூகம், அந்த கட்டமைப்பு அந்த சின்ன கிராமத்தில். அப்படி இருக்கிற கிராமத்தில் வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி நான் பண்ணுறேன், அது 43 வயசாகி 45 ஆயிடுச்சு அப்போ அம்மா கல்யாணம் பண்ணும்போது. இப்போ 45 yearsல இந்த மாதிரி நான் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். இப்போது அஃப்கோர்ஸ் மற்ற ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் நிறைய பேர் அவங்கவுங்க இருப்பாங்க, பட் லீகலாக நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு வந்து பசங்க வந்து பண்ணுறாங்க, செஞ்சு வைக்கிறாங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய இதாக அங்கே இருந்துச்சு. அப்போது இப்போ இந்த எண்ணம் ஒன்று இருக்குல்ல, படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. அப்படிங்கும்போது முதல்ல உங்களுக்கு இந்த எண்ணம் வரத்துக்கு காரணமாக இருந்த ஒரு விஷயம்னா என்ன இருந்தது? அம்மாவுக்கு பண்ணி வைக்கணும். இப்போ இது வந்து ஒரு பின் பாயிண்ட் பண்ணி இந்த ஈவெண்ட் தான் என்னை வந்து மைண்டை சேஞ்ச் பண்ணிச்சு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் சொல்ல முடியல. பட் கிராஜுவலான ஒரு சேஞ்ச், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு கிராஜுவலாக படிக்க மற்றதெல்லாம் பார்க்க இதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது, அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்குது அப்படின்னு ஒரு கிராஜுவல் மைண்ட் செட் சேஞ்ச் தான் நடந்தது. பட் இதுக்கு முன்னால் ஒரு 2nd year 3rd year படிக்கும்போது எங்கள் ஸ்கூல் டீச்சர் வந்து ஆப்போசிட்டில் ஒரு டீச்சர் இருப்பாங்க, அதுதான் மூவியில் ஒரு முக்கியமான இதாக வருவார் கேரக்டர். அவர் தான் வந்து இந்த இதையே ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணியிருப்பார். என்னோட மைண்டில் வந்து அந்த எண்ணத்தை கொண்டு வந்தது அவர் தான் ஃபஸ்ட்டு. அவர் வந்து எங்கிட்ட அம்மாவுக்கும் அவங்களுக்கும் ஆல்ரெடி பேசியிருப்பாங்க போல். அவர் வந்து எங்கிட்ட இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி தனியாக இருக்காங்களே, அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்ற மாதிரி தாட்டை வந்து எங்கிட்ட அப்போ தான் அவர் தான் கொண்டு வந்தார். அப்போ வந்து நான் காலேஜ் 3rd year, அப்போலாம் இந்த எண்ணத்தை கேட்கவே வந்து எனக்கு ஒரு மாதிரி அருவருப்புன்னு சொல்லலாம் நீங்கள். அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அப்போ எனக்கு ஒண்ணுமே தெரியாது. கண்டிப்பா அந்த வயசுல ஆமா. இப்போ ஆல்ரெடி அப்பா ஒருத்தர் இருந்து இறந்துட்டாங்க, இப்போ அவர் இடத்துல இன்னொரு அப்பாவை கொண்டு வந்து வேற ஒரு ஆள் அப்பா அப்படின்றலாம் எப்படி, அது வந்து அன்அக்செப்டபிளா இருந்துச்சு. கண்டிப்பா. அப்பா என்ன வயசுல? அப்பா வந்து நான் காலேஜ் 1st year படிக்கும்போது இறந்தாங்க. ஓகே. ஸோ அந்த 2 yearsல 3 years கழிச்சு இப்படி ஒருத்தவங்க வந்து அது உங்களுக்கு கண்டிப்பா ஏத்துக்க முடியல. ஆக்சுவலா வந்து நம்ம பியர் ரிலேஷன்ஷிப்ஸ்லேயே வந்து பிரேக்கப் ஆகிறதே, காலேஜ் பசங்க பிரேக்கப் ஆனாலே கலாய்ச்சிட்டு ஓட்டிட்டு ஒரு இதாக பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அப்பான்றது இந்த மாதிரி வளர்ந்து வந்துட்டு இப்போ அந்த இடத்துல வந்து அம்மா கூட இன்னொருத்தவங்க வந்து அதெல்லாம்
அப்போ வந்து ஏத்துக்க சுத்தி முடியாம இருக்கவங்க என்ன இருந்தது. சொல்லுவாங்க ஆ. அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய இருக்கு. சுத்தி இருக்குன்னு நம்ம ஏத்துக்க முடியல ஃபர்ஸ்ட். அப்பான்னு ஒருத்தவங்க இருந்துட்டாங்க, இவங்க தான் அப்பா எனக்கு, எப்படி திடீர்னு ஒரு ஆள் அப்பான்னு கூப்பிடுறது, அப்படி அந்த ஒரு இது அப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் காலேஜ் படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் புக்ஸ்லாம் படிக்க ஸ்டார்ட் பண்றோம். அது மாதிரி எழுதவும் ஸ்டார்ட் பண்றோம். அப்போ இந்த பெரியார், அம்பேத்கர் இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிக்கும்போது இந்த பெரியாரோட பெண்ணியன் அடிமையானால் புக்லாம் படிக்கும்போதெல்லாம் நிறையா இருக்குது. அதில் எல்லாத்தையும் விதைகள் மறுமணம் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு. இப்போ அதை பற்றி நானும் எழுத ஆரம்பிக்கும் போது நம்ம வீட்டிலே ஒரு அம்மா இருக்காங்களே, நான் மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கோம், திருந்தணும், மற்றவங்க திருந்தணும்னு பேசிகிட்டு இருக்கோம், சமூகம் மாறணும்னு பேசிகிட்டு இருக்கோம். பட் நம்ம எதுவுமே இதுக்கு பண்ணாமல் இருக்கோம்ல, எத்தனை வருஷம் ஆகிருக்கு, ஆல்ரெடி இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அம்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தது. ஒரு 4 to 5 years நடந்துச்சு இந்த சேஞ்ச் எனக்கு ஆச்சு நடக்கிறதுக்கு. ஓகே. இப்போ நீங்க மட்டும் டெசிஷன் எடுக்க முடியாதுல்ல, எடுக்க தம்பிட்ட ஆமா. போயிட்டு இது பண்ணும்போது இப்போ படத்துல வந்துட்டு அதை அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாரு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சுல்ல. ஆமா, படத்துல ரியல் லைஃப்ல எப்படி அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு? ரியல் லைஃப்ல வந்து படத்துல இருக்கிற அளவுக்கு இல்ல. ஓரளவுக்கு இல்ல சொன்னானே புரிஞ்சுட்டாரா? இல்ல இவர் வந்து ரியல் லைஃப்ல தம்பி வந்து என்ன மாதிரி ஒரு முற்போக்கு சிந்தனை இருக்கவர் தான். ஓகே. இப்போ ஏதாவது ஒன்று சொல்லணும்னா சரின்னு படுதுன்னா பண்ணுவார். இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இப்போ அம்மாவுக்கு ஒரு லைஃப் இருக்கு, கல்யாணம் பண்ணா அவ்வளோதான். அது இப்போ இதுக்கு மேலே அவன் யோசிச்சிருக்க மாட்டான். பட் நான் இதை சொன்னா கரெக்ட் தான். இப்போ அது என்ன லாஜிக்கலி அது தப்பா இருக்கிறதுக்கான இதெல்லாவோ ஏற்றுப்பாவன். அந்த மாதிரி ஒரு இது. அதனால அவன் வந்து எந்த ஒரு ரியல் லைஃப்ல எந்த ஒரு இதுவும் கிடையாது. பண்ணலாம், அவங்களுக்கு ஓகே பண்ணலாம், அவ்வளோதான். ரியல் லைஃப்ல அவ்வளோதான். அம்மாவுக்கு ஓகே, அம்மாவுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதோட முடிஞ்சிச்சு. ரியல் லைஃப் கான்வர்சேஷன் அவ்வளோதான். ஓகே. அதுக்கு இதை அம்மா கிட்ட போய் சொல்லும்போது அம்மாவோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? முதல்ல அம்மா கிட்ட ஃபர்ஸ்ட் வந்து பேசுறது ரொம்ப தயக்கப்பட்டு தான் வந்து பேசுனது. ஃபோனில் தான் வந்து கோயம்புத்தூர் இருக்கும், ஃபோனில் தான் ஃபோன் பண்ணி நான் பேசுகிறேன் இந்த மாதிரி. அப்போ எனக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கான இது சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் விருப்பம் கிடையாது. இப்போ இன்னும் கல்யாணம் பண்ணலை சரிங்களா. இப்போ அப்போ வந்து அம்மா வந்து எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. வயசாகிட்டு கல்யாணம் ஊரில் சின்ன ஊர் இல்லைங்களா, எல்லாருக்கும் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எப்போ கல்யாண சோறு போடுற அது மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி சமயத்தில் வந்து நான் இவங்ககிட்ட இவங்களோட கல்யாணத்தை பற்றி பேசுகிறதுக்கு வந்து இனிஷியேட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஃபோன் பேசும்பொழுது, நீங்கள் இவ்வளோ நாளாக இப்போ தனியாக இருக்கீங்களே, உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்ற மாதிரி தயங்கி தான் வந்து நான் ஃபஸ்ட்டு அதை இனிஷியேட் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப எதிர்த்து ரொம்ப திட்டிகிட்டு இருப்பாங்க. நம்ம மென்டல் ஆகிட்டியா, மரக்கிழ கலந்துடுச்சா, மூளை இருக்க அறிவு இருக்க ஏதாவது பேசுவானா இதை அப்படின்ற மாதிரி திட்டிட்டு தான் இருந்தாங்க. பட் அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்னு எனக்கு நான் இனிஷியேட் பண்ணுறது ரீசன் வந்து அவங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். எப்படி? அதான் ஆல்ரெடி ஸ்கூல் டீச்சர் வந்து எங்கிட்ட கேட்டிருக்காங்க இல்லைங்களா, இவங்க சொல்லி தான் வந்து கேட்டிருக்காங்க. அம்மா டீச்சரே வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்கல, அம்மா பேசி தான் இந்த மாதிரி இருக்காங்க, நான் பசங்க ஓகேனா பண்ணிக்கலான்ற மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் ஸ்கூல் டீச்சர் எங்கிட்ட காலேஜ் படிக்கும்போது பேசியிருக்காங்க. அப்படின்னா அவங்களுக்கு அடுத்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கான ஆசை வந்து இருந்திருக்கு. ஓகே, இப்போ எல்லாருக்கும் இருக்கு ஆக்சுவலாக, இல்லை யாருக்கும் இல்லாமலாம் இருக்குது. அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குது இல்லைங்களா. இப்போ எப்படி 32 இப்போ 35 அந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருக்குன்னா இப்போ அடுத்து ஒரு 30 years தனியாக அப்படி இருக்கிறது இருக்கு இல்லைங்களா. அதெல்லாம் இருக்குது, நேச்சுரலாகவே இருக்கும் எல்லாருக்குமே, ஆண் பெண் 2 பேருக்குமே. இப்போ அதனால் அம்மாவுக்கு அந்த விருப்பம் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால தான் இனிஷியேட் பண்ணுறதுக்கான இது நாங்கள் வந்து தடையாக இருக்கணும் தான் இருக்கே தவிர நாங்கள் வந்து அவங்கள வந்து எதுவும் இது பண்ணலை. ஓகே. அதனால் பட் இப்போ ஏற்றுக்க மாட்டாங்கன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ வந்து நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம், தம்பி ஸ்கூலில் இருந்தால் இறந்த உடனே கொஞ்சம் வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் நாங்கள் முடிஞ்சு வேலைலாம் வந்துட்டு எங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வயசில் வந்து இவங்க கல்யாணம் அந்த மாதிரி பிரச்சனைகளால் அவங்க வந்து இந்த மாதிரி எடுத்த உடனே வந்து எதிர்த்து பேசிட்டு திட்டிட்டு தான் இருந்தாங்க. ஓகே. அது ரொம்ப நாளாச்சு அவங்க இது பண்ணுறதுக்கு. ஓகே. ஒன்றா பேசி டெய்லியும் இப்போ கால் பண்ணாலே பேசுவோம், இந்த மாதிரி இதை ஏதாவது பேசுவோம். ஒரு கால் கூட இந்த இது இல்லாமல் இருக்காது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து விளையாட்ட ஆரம்பிச்சது. நீங்கள் கல்யாணம் பண்ணுங்க, அடுத்த அதே முகத்தை நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு பொண்ணு பாருங்க, எந்த பொண்ணு பார்த்தா நான் வந்து உட்காந்து நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அப்போ 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா விளையாட்ட ஆரம்பிச்சு எல்லா டைமும் இதையே பேச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த கான்வர்சேஷன் பாருங்க, ஒரு தயக்கமாக ஒரு பேச முடியாத ஒன்றா இருந்தது, ஒரு ரெகுலராக வந்து வழக்கமாக ஒரு விளையாட்டாக ஒரு இது மாதிரி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது வந்து நார்மலைஸ் ஆகுது. புரியுது. நார்மலைஸ் ஆகும்போது அவங்களுக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி, அவங்களுக்கு ஆல்ரெடி விருப்பம் இருந்திருக்கு, இவ்வளோ நாள் தனியாக இருக்குது, இப்போ பசங்களாம் வளர்ந்துட்டாங்க, அவங்களே பண்ணி வைக்கிறாங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம பண்ணலாம், யாரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யோசிச்சு? அதெல்லாம் அது ஃபர்ஸ்ட் இதுதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் பிளான் பண்ணலை. நாங்கள் வந்து உங்க ஓகே சொன்னாலும் அதுக்கப்புறம் நமக்கு மேட்ரிமோனியல் இதெல்லாம் ஒரு சில இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சரி அதில் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா, ஆல்ரெடி இந்த சார் வந்து கேட்டார் இல்லைங்களா, இந்த மாதிரி தெரிஞ்சவங்களே இருப்பாங்க அங்கங்கே, அந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை சொல்லுங்க, நாங்களும் பார்க்குறோன்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து இது பண்ணது. யாரையும் வந்து ஃபிக்ஸ்லாம் ஃபைனலைஸ்லாம் பண்ண வேண்டாம், பேசுங்க, பழகுங்க, பேசுறது பழகுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாம் செட் ஆகுதுன்னு நம்ம பார்த்துக்கலாம், ஒரு டேட்டிங் இது மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்படிதான் வந்து நாங்கள் இது பண்ணது. ஒரு 2 பேர்கிட்ட பேசினாங்க, பேசிட்டு சரி வராது நாங்கள் அவங்களாம் பேசவே இல்லை. நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் எங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, நாங்கள் அதுக்குள்ள ஃபஸ்ட்டே எங்களை யார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாது, எங்ககிட்ட எதுவும் சொல்ல தேவையில்லை,
நீங்கள் பேசிட்டு உங்களுக்கு ஓகேனா மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தது. ஆமாம், நான் ஒருத்தரை மட்டும் மீட் பண்ணேன். பட் அவர் எனக்கு அவ்வளோவா விருப்பம் இல்லை, அம்மாவுக்கும் வேணான்னு சொல்லி விட்டுட்டாங்க. அது மாதிரி 3 பேர் வந்து பேசியிருக்காங்க, பேசிட்டு வேணான்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஓகே, கடைசியாக பண்ணி வச்சவர் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தார்? இப்போ படத்தில் வந்து மூவியில் வந்து எல்லாமே ரியல். இது ஓகே, அந்த கரும்பு வெட்டுற அந்த நடந்த எல்லாமே வந்து ஷூட் லொகேஷன்ஸ் வருது இல்லைங்களா, லொகேஷன்ஸ் ஆக்சுவலான இதுதான் ஊர். அந்த வீடு வந்து அப்படியே ஆக்சுவல் வீடு தான், அப்படியே எல்லாமே வந்து ஒரிஜினல் இதுதான் எல்லாமே. ஓ, கிட்டத்தட்ட இடமா இருக்கட்டும், இடம், பிளேஸ், ஸ்டோரி, வேலை எல்லாமே. செல்வி, ஏழுமலை, பாஸ்கர், விவேக், ஆல் மெயின் கேரக்டர்ஸ் ஆர் ஃப்ரம் ரியல் லைஃப். ஓகே, எதுவுமே வந்து ஃபிக்ஷனலைஸ் இது கிடையாது. மெயின் கேரக்டர்ஸ் எல்லாமே ரியல்ல வந்து பாஸ்கரோட ஃப்ரெண்டா பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா, நான் வந்து அதுல உங்களுக்கே நீங்க ஃப்ரெண்ட்? ஆமா, எனக்கு ஒரு ஃப்ரெண்டா மனோகர், அதுவும் ஃப்ரெண்ட் இருக்காரு, ரியல் லைஃப்ல ஃப்ரெண்ட் இருக்காரு. அங்க அந்த பக்கத்து ஊர்ல கடை வச்சிருக்காரு. அந்த மனோகரை நான் வந்து ஊர்ல ஃப்ரெண்டா வரேன். ஓகே, 2-3 இதுல சீன்ல வந்திருப்பேன். அதுக்கப்புறம் இது எவ்வளவு நாள் போச்சு? ஐ மீன் மாப்பிள்ளை யாரு பண்ணணும் கல்யாணம்? அது வந்து ஒரு 6 to ஆல்மோஸ்ட் லைக் 2 years ஆச்சு. நம்ம இந்த இனிஷியேட் பண்ணி ஒரு ஆளை சூஸ் பண்ணுறதுக்கு கான்வர்சேஷன் எப்படி ஆல்மோஸ்ட் லைக் 2 years ஆயிடுச்சு. 2016 2017 போல் பேச ஸ்டார்ட் பண்ணுறேன். 19 தான் இவர் வந்து இதாகிறாரு, செட் ஆகிறாரு. இவர் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனாங்க அம்மாவுக்கு அப்படின்னா, அம்மாவோட ஃப்ரெண்டு மூச்சராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வராங்க படத்தில். மூச்சராணியும் இருக்காங்க படத்தில், அப்படியே ரியல் கேரக்டர் இவங்க. ஓகே, இவங்க வந்து அம்மா சர்ச்சுக்கு போவாங்க. இப்போ இவங்களும் சர்ச்சில் தான் இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் இது வேளாங்கண்ணிக்கு நடந்து போவாங்க. அந்த மாதிரி அதுவும் இருக்குது, இந்த ட்ரெக்கும் இருக்குது இந்த படத்தில். அந்த நடந்து போவாங்க. அப்போ வந்து இவங்க பேசிக்கும்பொழுது இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, பசங்க வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, நானும் பண்ணிக்கலான் இருக்க மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க போல். அதுக்கப்புறம் இவங்க ஊரில் மஞ்சப்புத்தூர்னு அப்பாவோட ஊர். எங்கள் ஊர் வந்து வளையாம்பட்டு. நடுவில் ஒரு 6 தான் இருக்கும், ஒரு 2 kilometers தான். அவங்க வந்து எனக்கு முன்னாலே நாங்கள் வந்து இந்த மாப்பிள்ளை பார்த்துட்டு இருந்தாங்களா, எல்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தாங்க. பக்கத்துலேருந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தோம், நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். இப்போது எங்கள் வீட்டில் ஆப்போசிட்லேயே ஏழுமலைன்னு ஒருத்தர் இருக்கார். மனைவி இறந்து 9 years ஆகுது. இப்போ அவருனா பாருங்க, மனைவி இறந்துட்டாங்க. அவருக்கு மனைவி இருந்து 9 years ஆகுது. தனியாக இருக்கார். நல்ல ஒரு மனுஷன், எல்லாம் பார்த்துப்பார், நீங்கள் பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. மூச்சராணி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு. அம்மா அப்புறம் பார்த்துருக்காங்க, பேசியிருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு 2 weeks அப்புறம் தான் எங்கிட்ட வந்து இந்த மாதிரி சொன்னாங்க. நான் வந்து கிளம்பி வந்தேன். ஒரு மண்டே போல் கிளம்பி நான் அவரை பார்க்க வந்தேன். மண்டே மார்னிங் பார்த்துட்டு அடுத்த ஒரு நாளில் மேரேஜ் பண்ணியாச்சு. படத்துலையும் அப்படியே பண்ணுவோம். படத்துல அப்படியே அடுத்த நாளே மேரேஜ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருப்போம். வெளியே பண்ண வேண்டாம், நிறையா தெரிய வந்துச்சுன்னா பிரச்சனை பண்ணுவாங்க, அது பண்ணுவோம். அடுத்த நாளே வந்து மேரேஜ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் 2 days. ஓகே, இப்போது நான் வந்து நிறைய விஷயத்த பார்த்துருப்போம். ஃப்ரெண்ட்ஸுக்கு இருந்திருக்கும், சொந்தக்காரங்களுக்கு சில பேருக்கு இருந்திருக்கும். அதாவது வந்து இறந்ததுக்கப்புறம் 2வது மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அந்த குழந்தைகளே அவங்கள வந்து அம்மான்னு கூப்பிட மாட்டாங்க, சித்தின்னு மேபி கூப்பிடுவாங்க. சில பேர் அவங்கள்ட்ட பேசக்கூட மாட்டாங்க, விலகியே இருப்பாங்க. இந்த மாதிரி நான் ஒரு 2-3 இடங்களில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் என் லைஃப்பில் நான் பார்த்ததே கிடையாது. அது அந்த பெண் வந்துட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணி அவங்கள வந்து சித்தப்பான்னு கூப்பிட்டோ இல்லை அப்பான்னு கூப்பிட்டோ நான் பார்த்ததும் கிடையாது. அவங்கள்ட்ட பேசி அது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்பான்னு தான் அட்ரஸ்? ஆமாம், அப்பான்னு தான் நாங்கள் அப்பான்னு தான் அட்ரஸ் பண்ணுவோம். அப்போ ஐயனார் இருக்கார். ஐயனார்னா அப்பாவுக்கு பையன். அவர் அம்மான்னு தான் கூப்பிடுவார். என்னை எங்களால் அண்ணான்னு தான் கூப்பிடுவார். அப்படி செம்பருத்தின்னு இருக்காங்க, தங்கச்சி ஒருத்தவங்க. அவங்க மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்க வந்து படத்துலேயும் வராங்க. ஓகே, இல்லை எனக்கு கேட்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது அதற்கப்புறம் படங்கள் வந்து நிறைய பயமாக இருக்குது. அதாவது வந்துட்டு அந்த செல்வி அவர்கள் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது படத்தில். மேபி அது படங்களுக்காக பண்ணதாக ஒரு கமர்ஷியலான விஷயங்களா இல்லை அது ரியல் லைஃப்ல எந்த அளவுக்கு இருந்துச்சு? ரியல் லைஃப்பில் வந்து எதிர்த்து இது பண்ணாங்க. இப்போது அம்மாவோட அம்மா, பாட்டி, சித்தி, பெருமா எல்லாரும் வந்து அவங்களே வேணாம் தான் சொன்னாங்க. ஆமாம், அவங்க அதெல்லாம் ஏகப்பட்ட சண்டை. என்ன அடிதடிக்கு போகலை, ஏகப்பட்ட சண்டை, திட்டுறது, அதெல்லாம் வந்து ஃபுல்லாக நடந்துட்டு இருந்தது. இப்போது கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம் இல்லைங்களா, மண்டே வந்து வெனஸ்டே போல் கல்யாணம் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கு நடுவில் போயிட்டு திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. அடுத்த நாள் காலையில் வந்து நாங்கள் 4:30 வந்து எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். நாங்கள் 3 பேர் தான். எங்கள் பக்கம் யாருமே கிடையாது. நான், அம்மா, தம்பி. அந்த டிவிஎஸ் ஸ்போர்ட் ஒரு பைக்கு, அந்த பைக் படத்துலையும் நடிச்சிருக்கு. அந்த பைக் அப்படியே வரும். இதுதான் சசி சார் இல்ல, அவரு எல்லாத்தையுமே அது ஒரு உண்மைத்தன்மை இருக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சீனுக்கு வந்து எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாரு. இதை நீ இப்படி போடல, என்ன சொல்லுவேன், திரும்ப கேட்ட ஒரே திரும்ப வேற ஆங்கிள் இருந்து கேட்பாரு. அதே தான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாரு. அப்புறம் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுவாரு. தம்பிக்கிட்ட எல்லார்கிட்டையும் ஃபோன் பண்ணி பேசிட்டு தான் பண்ணிட்டு இருப்பாரு. ஓகே, படத்துல அந்த பைக் வரும். அந்த பைக்ல வந்து நாங்க 3 பேர் தான். காலையில நான் 4:30, 5 போல ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோயில், ஒரு 6 kilometer இருக்கிற கோயில்ல தான் பிளான் பண்ணியிருந்தது.
ஓகே. நாங்கள் போக போக அப்படியே விடிஞ்சிடுச்சு. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் அவங்க வராங்க. அங்கே போகும்போது எல்லாம் பூட்டி இருக்கு கோயில்லாம், யாரும் அங்கே இல்லை. ஓகே. அப்போ வேற ஒரு இது, வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு வேற ஒரு இது. ஏன்னா எனக்கு பெருசாக தெரியாது. நான் அப்போ தான் பார்த்துருக்கேனே. விவேக் வந்து அவங்கள பார்க்க கூட கிடையாது. தம்பி வந்துட்டான் சென்னையிலேருந்து. அது முந்தின நாள் நைட்டு தான் வந்தான். அவன் பார்க்க கூட இல்லை, அப்பாவை பார்க்க கூட இல்லை, டேரெக்டாக அங்கே தான் வரான், கோயிலுக்கு தான் வரானே. முன்னால் மீட் பண்ண நான் மட்டும் தான் மீட் பண்ணியிருக்கேன். போயிட்டு வெயிட் பண்ணும்போது வந்துட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு பூசாரி வந்து திறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணியாச்சு. அன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அப்போது எங்கள் வீடு 2019. ஆமாம் 19 ஏப்ரல் 17 இது. ஓகே. அப்போது எங்கள் வீட்டுக்கு முன்னால் தான் அந்த எலெக்ஷன் பூத், பஞ்சாயத்து ஆஃபீஸ். வீட்டுக்கு முன்னாலே பஞ்சாயத்து ஆஃபீஸ் வந்து எல்லாம் அங்கே தான் ஓட்டு எல்லாம் வந்து போவாங்களே மக்கள். ஆமாம், எலெக்ஷன் இது ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதனால் வந்து இப்போ மேரேஜ் யாருக்கும் தெரியாது. மேரேஜ் இப்போ இவ்வளோ ஒரே நாள் நடந்திருக்கு இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் தான் பரவி இருக்கு. இந்த மாதிரி இவங்களை பார்த்துட்டாங்க, கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. யாருக்குமே தெரியாது. நாங்கள் போனதான் பார்த்துருக்காங்க. கிளம்பி போனதை வந்து 2 3 பேர் பார்த்துருக்காங்க. அது மட்டும் தெரிஞ்சிருக்கு. எப்படியே போயிடுச்சு. இப்போது கல்யாணம் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஊருக்கு இப்போ போக வேண்டாம், அங்கே போனால் எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாமே முன்னால் தான் இருப்பாங்க. அதனால் நம்ம வந்து டேரெக்டாக மஞ்சப்புத்தூர் போயிடலாம். மஞ்சப்புத்தூருக்கு போயிட்டோம். போயிட்டு அம்மா அங்கே விட்டுட்டு அங்கே சாப்பாடு அங்கே அவங்க ஊரில் எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்பாவோட சொந்தங்க எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து பிரியாணிலாம் செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு நானும் தம்பி மட்டும் வீட்டுக்கு வரோம். அங்கே ஓட்டு இதெல்லாம் போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு பூட்டியிருக்கு. நாங்கள் வீடு பூட்டியிருக்கு. வீடு பூட்டிட்டு வச்ச இடத்துல சாவியை காணோம். நாங்கள் தான் பூட்டிட்டு சாவி வச்சுட்டு போனோம் இல்லைங்களா. இது வந்து பார்த்தா சாவியை காணோம். சாவி எங்கன்னு கேட்டா இப்போ இது எல்லாம் அந்த எலெக்ஷன் அதான் பண்ணிட்டு வேலை ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து ஒருத்தர் இருக்க ஊர்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இவனை ஊருக்குள்ளே விடக்கூடாது, இந்த மாதிரி ஊரை விட்டு ஒதுக்கி துரத்தி விடுங்கல்ல, ஊருக்குள்ளே இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை அவரு தான் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு போனார். வேற பூட்டு, நாங்க பூட்டு கிடையாது, அது உடச்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த கீ எடுத்துட்டு இருக்கிறாங்க. வேற ஒரு பூட்டை போட்டு சாவி எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி சொன்னாங்க இவங்க. இந்த மாதிரி அவர் வந்து இதை கத்திட்டு இந்த மாதிரி பூட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே. அதுக்கப்புறம் சாவி வந்து யார்கிட்டயோ மாமா வீட்டில் கொடுத்துருதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் விவேக் போயிட்டு சாவி வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஆள் வீட்டுக்கு போய் சண்டை பிடிக்கிறதுக்கு, அவன் யார் நம்மள்ட்ட வந்து சொல்றதுக்கு, என்ன பண்ணாங்க நமக்கு, ஏமா நாங்க பண்றோம். இப்போ அது இல்லாம எங்க ஊர்ல இந்த மாதிரி இது பண்றதுக்கு வந்து நாங்க பெருசா அட்டாச்சா கிடையாது யாரு கூடயுமே. படிச்சதுல இருந்து வளர்ந்து எல்லாமே நாங்களே எங்களை பார்த்துக்கிட்டு வந்துட்டோம். யாரையும் வந்து எதுக்கு ஹெல்ப்னு யாருமே நின்னது கிடையாது. யாருக்கு நமக்கு ஒண்ணுமே பண்ணா இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, யார் அவங்க அப்படின்ற மாதிரி சண்டை போட போனா. இப்போதைக்கு தேவையில்ல, அமைதியா இருடான்னு சொல்லிட்டு இதான் நடந்தது வந்து இதுதான். வீட்டை போட்டிட்டு கத்திட்டு போனது. கிராஜுவலா வருடங்கள் அதுக்கப்புறம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு நாட்கள் ஆச்சு அதுக்கு? அது ஒரு 1 இயருக்கு அப்புறமே இப்போ அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அம்மாவோட தம்பி இருக்காங்க மாமா, அவர் வந்து இன்னும் பேச மாட்டாரு. அவர் வந்து எதுவுமே எதுவுமே இது பண்ண மாட்டாரு. இல்லை, எங்ககிட்ட பேசுவார், இது பண்ண மாட்டாரு. மற்றவங்க வந்து பேசுகிறாங்க, மற்றவங்க வந்து பழகிட்டாங்க. பாட்டியே வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சந்தோஷமா நல்லா இருக்காங்க, நல்லா இருக்கிறது கரெக்டாக அமைஞ்சதால அப்படி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, கரெக்டாக அமைஞ்சு சந்தோஷமா இருக்காங்க இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ மூவி எடுக்கும் போதெல்லாம் மூவி எடுக்கும் போதெல்லாம் எல்லாமே ஊர்ல தானே இருந்தது. இப்போ இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இது இல்லையா, எல்லாமே அங்கே ஷூட் எல்லாமே அங்கே தான், தெரு அங்கே தான் ஷூட் எல்லாமே. ஓகே. எல்லாரும் முகங்களும் ஷூட் பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய ஒரு இதை பார்க்குற மாதிரி அவங்களுக்கு ஒரு. இப்போ படங்கள் ஊர் மக்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தாங்க, சொந்தக்காரங்க எல்லாம்? ஊர்ல இன்னும் மூவி யாரும் பார்க்கல. ப்ரிவியூ அந்த மாதிரி அந்த இதுக்கு யாரும் இன்வைட் பண்ணல, யாரும் பார்க்கல. படங்கள் இப்போ பார்த்த மிஸ்கின் சார் படம் பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலாக சுவாசிக்க அவங்களோட காலில் போயிட்டு விழுந்தாரு. காலில் விழுந்து இது பண்ணாரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சுவாசிக்க அவர்கள் வந்து அம்மா கிட்ட, செல்வி அம்மா கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க, அந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரியும்? அம்மா வந்து முன்னாலே மீட் பண்ணியிருக்காங்க, இங்கே மீட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பேசுறது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் இது எல்லாமே வந்து இவங்க காஸ்டியூம் டிசைனர் வந்து அங்கே ஊருக்கே வந்துட்டாங்க. அங்கே தான் எல்லாமே கலெக்ட் பண்ணாங்க, எல்லா இதுக்குமே. அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாரீ போட்டுட்டு வருவாங்க, சுவாசிக்க அவங்க போட்டு வருவாங்க. அது வந்து ஆக்சுவலாக அம்மாவோட சாரீ. ஒரிஜினலாக யூஸ் பண்ணாங்க. மேரேஜ் அப்போ போட்டால் அதே இது வந்திருப்பாங்க, அதே செட்டப் வந்து ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அந்த ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், கோவில் எல்லாமே. ஆமா, இல்ல கோவில் வேற, பட் மற்ற எல்லாமே வந்து ஒரிஜினல். நானு தம்பி எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ஒரிஜினலா இருக்கிற இது வந்து வந்திருக்கும். அதனாலதான் அந்த போட்டோ கடைசி போடும்போது அந்த சிமிலாரிட்டி உங்களுக்கு தெரியும். ஓகே, மாதிரி ரிசம்பிளன்ஸ் அப்படி இருக்க மாதிரி. ஓகே. இப்போ அம்மா ஒரு பக்கம் நிறைய பேர் அந்த இது பேசியிருப்பாங்க. அந்த சமயத்தில் அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். உங்களை சுற்றி இருக்கவங்க
இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணாங்க? ஏன்னா இந்த காலத்துலயும் எப்படி இருக்காங்கன்னு நம்ம மக்களுக்கு சொல்லணும்ல, அதுக்காக தான் கேட்குறேன். இப்போ இந்த மேரேஜ் இது இந்த விஷயம் இப்போ உங்க அம்மாவுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் தெரியும்ல, அப்போ அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க? இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெருசாக நெகட்டிவால யாரும் ரியாக்ட் பண்ணலை. நான் யாருக்கிட்டையும் பெருசாக எதுவும் ஷேர் பண்ணிக்கிட்டதெல்லாம் கிடையாது. ஒரு க்ளோஸ் குரூப் தான் இருக்குது, ஒரு 5 to 6 people. அவங்களாம் வந்து இதெல்லாம் பண்ண அப்ரிஷியேட் பண்ணுற ஆளுங்க. ஓகே. அந்த மாதிரி ஒரு ப்ராக்ரஸ் circle பண்ணுற அவ்வளோதான் இருக்கிறது. மற்றபடி காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் குரூப்ஸ் இருக்கு, அவங்களாம் எப்படியே தெரிய வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே. ஏதாவது அவங்களாம் வந்து எப்போ மேரேஜ் ஏதாவது யாராவது மேரேஜுக்கு இன்வைட் பண்ணால் மீட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுவும் வந்து அவங்களாம் வந்து இந்த பாசிட்டிவாக நினைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒரு மேரேஜுக்கு நான் தஞ்சாவூருக்கு போயிருக்கேன், அப்போ தான் வந்து கும்பலாக ஒரு 10-15 பேர் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறேன் இந்த இது மேரேஜுக்கு அப்புறம். அப்போ வந்து எல்லாரும் அந்த வாழ்த்து சொல்கிறானுவ. அது வந்து கொஞ்சம் நல்லதாக இருந்துச்சு. ஓகே. அது இப்போ அதுலேயும் வந்து அப்பா இல்லாமல் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க வந்து அவங்க பண்ணணும்னு நினைக்கல, பண்ணி வைக்கல. பட் நம்ம பண்ண வச்சதை வந்து அவங்க ஒரு நல்ல இதாக தான் பார்க்குறாங்க, நெகட்டிவான லைட்டில் வந்து பார்க்கல. சீரியஸ்லி. பட் அவங்க வீட்டில் பண்ணுவாங்களான்னு தெரியல, நம்ம பண்ணது நெகட்டிவாக பார்க்கல. புரியுது. இப்போ ஊர் மக்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அப்போ இவங்களாம் வந்து பெருசாக நெகட்டிவாக பார்க்கல, யாரும் நெகட்டிவாக எதுவும் சொல்லலை. ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. தம்பிக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. அப்போ அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அப்போ ஓகே. அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து இப்போ அம்மா நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணி வச்சா என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. சரி, இதா இல்லை. தம்பிக்கு இப்போ மேரேஜ் ஆச்சு? தம்பிக்கு வந்து அம்மா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 1919 வந்து இது அம்மாக்கு, 20 வந்து தம்பிக்கு. ஓகே. 20 ஜூன் 1 இயருக்கு அப்புறம் தம்பிக்கு. ஓகே. அது வந்து தம்பிக்கு லவ் மேரேஜ், அதே ஊர்லயே நடந்தது. அப்போ அதுதான் வந்து கொஞ்சம் இதாக போயிட்டு இருந்து. பட் அதுக்கப்புறம் அது சால்வ் ஆயிடுச்சு. ஓகே. நீங்க ஏன் பண்ணிக்கல? ஏன்னா அம்மாவுக்கு உங்க ஆசையை நீங்க நிறைவேற்றிட்டீங்க, அம்மாவோட ஆசையை நீங்க நிறைவேற்றவே இல்லைல்ல. ஆமாம், அது உங்களுக்கு ஒரு கில்ட்டா இருக்கா? இல்லை, இந்த மேரேஜ் பண்ணிக்காதது வந்து மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு அம்மா ஆசைப்பட்டாங்கன்னு இருக்கு. அது ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, நான் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துட்டு போகணும்னு நினச்சேன்னு. பட் அது இந்த இது வந்து எனக்கு கில்ட்டாக இருக்கானா இல்லைன்னு தான் சொல்லணும். ஓகே. ஏன்? இப்போ நான் மேரேஜ் பண்ணிக்கிறது என்னோட லைஃப், நான் வாழ போகிறது என்னோட லைஃப். இது ரிமைனிங் இயர்ஸ் எல்லாமே. இப்போ அது அம்மா ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக நான் பண்ணிக்கணுமானா நான் வந்து கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். புரியுது. 2 பேருக்கு மியூச்சுவலாக இருந்திருந்தா சப்போஸ் அஃப்கோர்ஸ் மியூச்சுவலாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்து எல்லாம் மேரேஜ் தம்பி மாதிரி ரிலேஷன்ஷிப் மேரேஜ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக பண்ணியிருந்திருப்பேன். ஓகே. அது வந்து வேற. பட் அம்மா ஆசைப்பட்டுட்டாங்க அப்படின்றதுக்காக நான் பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன். அப்படி பண்ணுறவங்க இருந்தால் நான் அவங்களுக்கு அம்மாவுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பேனா, பண்ணி வச்சிருக்க முடியாது இல்லைங்களா. ஓகே. நான் அந்த இதில் இப்போ மனதளவில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களையுமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, ரொம்ப பெரிய விஷயமா பார்க்க முடியுது, அது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 24-25 வயசு வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் அப்பான்னு சொல்லி கூப்பிட்ட ஒருத்தர் வேற ஒருத்தர். ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தரை நீங்கள் அப்பான்னு கூப்பிடுறதுங்கிறதே வந்துட்டு அதை எந்த அளவுக்கு நீங்கள் மனதளவில் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க, அதுக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அந்த ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை நீங்கள் எப்படி இது பண்ணீங்க? நான் வந்து இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னு எனக்கு இப்போ இது எப்படி சொல்கிறது, எனக்கு பெருசாக வந்து அந்த அளவுக்கு இப்போ தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்குமே அப்படியான ஒரு விஷயம் இருக்காதுல்ல, அதுக்காக கேட்குறேன். இப்போ சைல்டுஹுட்லேருந்து ஒருத்தர் வந்து அப்பான்னு நம்ம வந்து பார்த்து கூப்பிட்ருக்கோம். இப்போ அதுக்கடுத்து இன்னொருத்தர் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு வந்து ஏதாவது நமக்கு தயக்கமாக ஏதாவது இருக்குமா அப்படின்னு எனக்கு இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எதுவும் இல்லை. பெருசாக இதை வந்து அந்த அளவுக்கு இதை யோசிக்கவும் இல்லை. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட அப்பா அம்மாவே அப்பா அம்மான்னு தான் கூப்பிட்டு பழக்கம். இப்போ ஃப்ரெண்ட்ஸுங்களோட வீட்டுக்கு அவங்க போகிறோன்னா அவங்களே அப்பா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். இப்போ அங்கிள் ஆண்டி நாங்கள் வந்து கூப்பிடல. நாங்கள் கவர்மெண்ட் காலேஜில் நாங்கள் இன்ஜினியரிங் படித்து எல்லாருமே அவங்களையும் எங்கள் அம்மா அப்பாவில் பார்த்தோன்னா அம்மா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் பழக்கம். யாரை பார்த்தாலும் அப்பா அம்மான்னு கூப்பிட வேண்டியது தான். அந்த மாதிரி பழக்கமாக இருந்தது. இப்போ இவங்கள வந்து எனக்கு அந்த அம்மாவுக்கு வந்து இன்னொரு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் அந்த இடத்துக்கு வந்ததே வந்து இவங்க இதுக்கு மேலே வந்து இவங்களுக்கு வேற லைஃப் இருக்கு, நான் வந்து யாரோ ஒருத்தர் அப்பான்னு நான் வந்து இன்னொருத்தவங்களை அப்பான்னு கூப்பிட்டுட்டேன் அப்படின்றதுக்காக இவங்க லைஃப் இது பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இப்போ ஒருத்தர் இருந்திருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க, இப்போ அடுத்து இன்னொருத்தவங்க வந்து வரணும் இருக்கணும் அப்படின்ற மென்டலி வந்து அக்செப்டட் ஸ்டேட்டில் தான் நான் மேரேஜ் பண்ணுறதுக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த ப்ராசஸே. ஓகே. அதனால் எனக்கு வந்து பெருசாக எந்த ஒரு தயக்கமோ இல்லை மன கஷ்டமோ எதுவும் இவர் அப்பான்னு கூப்பிட்றதுல வரல. இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டோம். அந்த மேரேஜுக்கு முன்னாலே அப்பான்னு தான் ஓகே மீட் பண்ணும்போது அப்பான்னு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணதே. இது பண்ணிட்டு போகும்போது அது வந்து இதுலேயும் வரும், நமக்கு படத்துலையும் வரும். சரி. இப்போ அப்பா ஏழுமலை அவர்கள் எந்த அளவுக்கு மனதளவில் அவருக்கு எந்த அளவுக்கு
கஷ்டங்களை கோத்ரூ பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ இது அவருக்கு ஒரு 2வது இழப்பு இல்ல. அவரோட அவரு perspective ல இப்ப இருந்து எங்களை பார்க்கும்போது விட அவரு தான் வந்து ரொம்ப ஆ. எங்களோட அவரு தான் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப அழுதுகிட்டு அவரு தான் இருந்தாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். பட் அது அந்த இது இருக்கு. தம்பி ஊர்ல தான் இருக்கான். டெய்லியும் மீட் பண்றது பேசுறது இது பண்ணிட்டு இருக்கு. நாங்க பேசிட்டு இருக்கிறோம். பட் அவர் இன்னும் பெருசா அவர் வந்து வெளிப்படையா எதுவும் வந்து சொல்ல மாட்டார். அப்பப்போ திடீர்னு ஃபீல் பண்ணுவாரு. அப்படி போயிட்டு இருக்கு அவருக்கு. ஓகே. கஷ்டமான இது அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டம் தான் எங்களை விட. இந்த படம் இப்போ மக்கள் எல்லாமே பார்த்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அதுக்கு ஒன்று கிடைச்சிருக்கு. அப்படிங்கும்போது உங்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் இல்லை. உங்க அம்மாவை எப்போதுமே நீங்க தெரியல பார்த்துட்டே இருக்கலாம் ஏதாவது ஒரு ஃபார்ம்ல. அதாவது வந்துட்டு செல்வி அப்படிங்கிறவங்க அந்த கதாபாத்திரத்தை பார்த்துட்டு இருக்கலாம். உங்களோட கதையை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பாளியான சசி அவர்கள் இயக்கியிருக்காரு. அப்படிங்கும்போது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெருமையான ஒரு தருணமா இருக்கு? இது ஆக்சுவலாக வந்து ரெண்டு இதுலேயும் இருக்குது. அம்மா வந்து லைஃப் லாங் அம்மாவோட லெகசி அம்மாவோட இது வந்து அங்கே இருக்குன்னு ஒன்று இருக்குது. பட் அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க இல்லையே அப்படின்ற ஒரு இதுவும் வந்து நமக்கு அந்த ரெண்டுமே வந்து ஒரு மிக்ஸ்டு இதாக ஒரு ஸ்டேட்டு இதுக்கு ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணவும் பெருமையாக வந்து என்ஜாய் பண்ணணும்னு இருக்குது. பட் அது என்ஜாய் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஹெசிடேஷன் இருக்குது. பட் பண்ணுறோம், செஞ்சுட்டு இருக்கோம், பண்ணியிருக்கோம். பட் வந்து ஒரு பெருமையான ஒரு இதுதான். நம்ம லைஃப் வந்து இன்னும் இப்போ இது சின்ன பையன் நானுங்க. பட் நம்ம லைஃப் வந்து அங்கே இருக்குது. அதுவும் சசி சார் மாதிரி ஒருத்தர் வந்து டைரக்ட் பண்ணி அவ்வளோ இதாக ஒரு கிராஃப்ட் அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு. அவ்வளோ ஒரிஜினாலிட்டி, அவ்வளோ இது ஒரு இது அவ்வளோ இன்டென்ஸான ஒரு ஸ்டோரி வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அது சும்மா வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாமல் ஒரு எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு இதுவாக இருக்குது. எல்லா மக்களையும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு அந்த படத்தை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதுவும் ஒரு பக்கம் வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டட் ஸ்டேட்டும் இருக்குது. அட் டைம்ஸ் வந்து எதாவது யோசிக்கும் போது இந்த ஸ்டேட்டும் இருக்குது. ஒரு மிக்ஸ்டு பேக்கேஜ் மாதிரி எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் சசி சார்ட்ட கண்டிப்பா போய் பேசியிருப்பீங்க. அவர்கிட்ட டெய்லியும் பேசிட்டு இருப்போம். படம் பார்த்து முடிச்ச உடனே உங்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு கூட கான்செர்ட் கூப்பிட்டுருந்தாரு. இப்போ கான்செர்ட்ல வந்து டீம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நேற்று ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல என்ன கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவர் தான் வந்து படத்தோட இது அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாரு. நேற்று ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் நடந்துச்சு. இப்போ கான்செர்ட் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு 5 o'clock. இல்லை சார் நாங்கள் ஐபிசியில் இன்டர்வியூ ஒன்று பிளான் பண்ணியிருந்தோம். முடிச்சுட்டு முடிஞ்சா பிளான் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்த இதில் பார்த்துக்க நாளைக்கு அவர் ஆஃபீஸில் தங்கியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ஓகே அவர் ஆஃபீஸில் நைட்டு இப்போ அவர் ஆஃபீஸ் தான் இங்கே இருக்கு இந்த வலசரவாக்கம்ல. ஆமாம், இங்கே சென்னைக்கு வந்து அவர் இப்போ மூவி ஸ்டார்ட் பண்ணலேருந்து சென்னைக்கு வந்து அவர் ஆஃபீஸ் தான் இருக்கிறது. எதனால 100 சாமி அப்படின்ற அந்த ஒரு டைட்டில் கேட்டிங்களா சார்? இல்லை டைட்டில் வந்து ரீசன் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் இதில் அந்த பிச்சைக்காரன் விஜய் ஆண்டனி சார் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு போல. ஓகே, 100 சாமி ரைட்ல இருந்து விஜய் ஆண்டனி சார் தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. இவர் வேற ஒரு டைட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்போ இது ஒரு நாள் நான் ஒரு ட்ரிப்ல இருக்கும்போது திடீர்னு ஃபோன் பண்ணி இந்த 2 டைட்டில் எது உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன சொன்னார்? என்ன 2 டைட்டில்? 100 சாமி, இன்னொன்று வந்து பார்ட் 2 அப்படின்னு ஒரு டைட்டில். என்னது பார்ட் 2? பார்ட் 2 டைட்டில் பேரே. டைட்டில் படம் பேர் பார்ட் 2. படம் பேரே பார்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 டைட்டில் வந்து எது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எனக்கு வந்து எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை அதெல்லாம் கிடையாது. இப்போ 100 சாமியின் பேர் வந்து சொல்லியிருந்தாரு இல்லைங்களா? இப்போ எனக்கு தெரியல. எனக்கு இதில் வந்து ஒப்பீனியன் சொல்கிற அளவுக்கு எனக்கு வந்து பெருசாக எதுவும் இது இல்லை. சரி, எனக்கு வந்து எனக்கு ரெண்டுமே ஓகே மாதிரி தான் சார் இருக்கு. எனக்கு ஒன்றும் பெருசாக இது இல்லை. ரெண்டுமே வேற மாதிரியான ஒரு வேற எக்ஸ்ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்கு. பட் 100 சாமி வந்து கொஞ்சம் பெட்டரா, இதை விட கொஞ்சம் 100 சாமி வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது சார் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொன்னேன். பட் எனக்கு வந்து ஒப்பீனியன்லாம் கிடையாது. எனக்கு ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கு, எங்கிட்ட கேட்கல எதுவும் இல்லை சார் அப்படின்ற மாதிரி நான் ஆக்சுவலாக வந்து சொல்லியிருந்தேன். பட் 100 சாமின்றது பேர் வந்து அவரு இந்த படத்து கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அம்மா வந்து தெய்வமா பார்க்கறது, அப்படி சாமியா பார்க்கறது அப்படின்ற மாதிரி தான் இது வரைக்கும் நம்ம இந்த தாய்மை வந்து அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு சினிமாவில் எல்லா இதுலேயுமே. பட் இதில் வந்து ஒரு அம்மா வந்து மனுஷியாக ஒருத்தன் பார்க்குறான், அவன் தான் வந்து அந்த 100 சாமி அப்படின்ற மாதிரி அந்த 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 சென்ஸில் வர மாதிரி இருக்கும். சீரியஸ்லி. பட் வந்து எனக்கு அவர் எங்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஒப்பீனியன்லாம் இல்லை. நீங்க ஏதாவது அவங்களுக்கு தெரியும் பெருசா எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு. ஓகே, சுவாசிகா அவங்கள்ட்ட போய் பேசுனீங்களா? படம் பார்த்துட்டு ஏதாவது கான்வர்சேஷன் இருக்குல்ல? படம் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் பேசல. நேற்று இதில் தான் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல மேலே ஸ்டேஜில் இது பண்ணும்போது தான் மீட் பண்ணோம். பட் அதுக்கு முன்னால் மீட் பண்ணியிருக்கேன் நிறையா. ஷூட்டிங் ஃபுல்லாகவே ஐ வாஸ் ட்ராவலிங் வித் த டீம். அந்த ஓல் டீம் கூட நான் இது டைரக்ஷன் டீம் கூட டெய்லியும் டிஸ்கஷன், இந்த ஸ்கிரிப்ட் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுற இதில் இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேயே பண்ணதால மற்ற அசிஸ்டன்ட்ஸ் எல்லாமே ஊரில் எல்லாருமே தெரியும் இல்லைங்களா? ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா நாங்கள் தான் பண்ணிட்டு இருந்தோம். நானும் தம்பி பண்ணிட்டு இருப்போம். நம்ம வாழ்க்கை நமக்கு வந்து
அது ஒரு வாழ்க்கையாகவும் அது ஒரு தருணங்களாக மட்டும்தான் நமக்கு தெரியும். இன்னொருத்தவங்க சினிமாவில் இருக்கவங்க ஒரு டேரக்டர் அதை பார்க்கும்போது சீன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய வாழ்க்கையே அது ஒரு தருணங்கள், அது ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு வந்து அவங்க வந்துட்டு இது இப்படி ஒரு சீனாக மாற்றலாம், இப்படி ஒரு சீனாக மாற்றலாம் அப்படிங்கும்போது எந்த சீன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில்? உங்களுடைய வாழ்க்கை சீனாக மாறி இருக்குல்ல, அது எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? அதாவது நீங்கள் பார்த்ததையே மறுபடியும் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. அது எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? இல்லை, எனக்கு பின் பாயிண்ட் பண்ணி இது அப்படின்னு என்னால சொல்ல முடியல. எனக்கு ஏன்னா எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இது Okay. எடுத்திருக்காரு சார். வந்து ஒவ்வொரு சீனும் அப்படி அப்படி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. சீரியஸ்லி மக்கள் நிறைய பேர் உங்களுடைய அந்த ஒரு கதை, இந்த வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ரசிச்சிட்டு இருக்காங்க. மக்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ நிறைய பேருக்கு நிறைய விஷயம் இருக்குல்ல, இப்போ உங்களோட அந்த ப்ரோக்ரஸிவான திங்கிங்காக இருக்கட்டும், ஒரு முற்போக்கு சிந்தனையாக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் நீங்கள் அதை அனுபவிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இதே மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு சிங்கிள் மதராக இருந்துட்டு இருப்பாங்க, கல்யாணம் ஆகிட்டு யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களா அப்படின்னு நினச்சி கல்யாணத்தை பற்றி பேசாமல் கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க பசங்களே கொஞ்சம் அந்த மாதிரியான திங்கிங்கில் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரியான பசங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் மக்களுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் அந்த ஸ்டேஜில் நான் இன்னும் வரல, எதுவும் பண்ணலை. என்னோடய லைஃப்பில் நடந்தது வந்து நான் சின்ன சின்ன சேஞ்சஸில் நான் மாற்றிக்கிட்டதில் சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணது. என்னோட அம்மா தைரியமாக இருந்தது, தம்பி இந்த மாதிரி கூட இருந்தது, எல்லாமே காரணம் தான் இது நடந்தது. நான் மட்டும் காரணம் கிடையாது. அம்மாவோட தைரியம், இப்போது நான் பிரச்சனை இல்லை, நான் வந்து வெளியே இருக்கேன், நான் ஊருக்கே போக மாட்டேன். பட் அம்மா அங்கே தான் 40 வருஷமாக 45 வருஷமாக அந்த ஊரில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. எல்லாமே அவங்களுக்கு தான், அந்த உலகமே அதுதான். அவங்க அதை எதிர்த்து அவங்க வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து பண்ணது. ஆக்சுவலாக அவங்க தான், நாங்கள் ஒன்றுமே கிடையாது, நாங்கள் சும்மா. இப்போ அதனால் நாங்கள் சொல்கிறதுக்கு இதில் எங்கள் அம்மாவோட மன தைரியம் வந்து மற்றவங்களுக்கு இருக்குது அப்படின்னா எல்லாம் இதாகும். என்ன இந்த மூவி வந்து பேசுது. நான் எங்கிட்ட கேட்குறீங்களே, நீங்கள் வந்து என்ன மக்களுக்கு சொல்ல வரீங்க அப்படின்றது மூவி வந்து தெளிவாக சசி சார் வந்து கரெக்டாக இல்லை, என்னென்ன கொண்டு போகணும், என்னென்ன சொல்லணுமோ கரெக்டாக அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக இந்த படம் வந்து அந்த நான் சொல்ல வரணும்னு நினைக்கிறத வந்து படம் வந்து மக்கள் மத்தியில் கொண்டு வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி, தேங்க்யூ சார். கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, த பர்ஃபெக்ட் ரவா.